ஒரு மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட் சாலட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரவுட் வந்து நிறைய சத்து இருக்குது. ஸ்ப்ரவுட் வந்து நம்ம வந்து எந்த ஒரு பயிர்னாலும் அதை வந்து நம்ம ஓவர் நைட் அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் அதை வந்து வடிகட்டி ஒரு துணியில் ஹேங் பண்ணியோ இப்போல்லாம் ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ட்ரே மாதிரி இருக்குது. ஒரு 3-4 வகை ஸ்ப்ரவுட் நம்ம பண்ணுற மாதிரி அந்த இது ஆன்லைன்லலாம் கிடைக்குது. அந்த பாக்ஸ் மாதிரி கிடைக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் நம்ம வந்து தனித்தனியாக ஸ்ப்ரவுட் பண்ணி ஒரு நாள் ஆன பிறகு லைட்டாக அது வந்து முளை விட்டுக்கும். அதை வந்து நம்ம தனித்தனி கண்டெய்னரில் வச்சு நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட் நம்ம சாப்பிட்றதுக்கோ வந்து தனித்தனியாகவும் நம்ம சாப்பிட்றக்கோ அது பச்சை பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, பயிறு வகைகள், பருப்பு வகைகள், சீடு, அந்த சூரியகாந்தி விதை, பம்ப்கின் விதை, இது எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணலாம். வெந்தயம் ரொம்ப உடலுக்கு நல்லது. ஸ்ப்ரவுட்டில் நிறைய நம்மளுக்கு சத்து கிடைக்குது. இது வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ப்ரவுட் நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஈஸியாக வெயிட் லாஸ் கிடைக்கும். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு வகை ஸ்ப்ரவுட் நம்ம எடுக்கணும். கண்டிப்பாக மார்னிங் 11 o'clock ஆர் ஈவினிங் 4 o'clock இதை நான் நிறைய எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் B6, B12, அயன், பொட்டாசியம், ரிபோஃப்ளோவின், நிறைய சத்துக்கள் இருக்குது. மிக்ஸ்டாக எல்லா ஸ்ப்ரவுட்லேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து நைட்டு ரொம்ப பிந்தி எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து கொஞ்சம் செரிமானத்துக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து கொஞ்சம் ஏர்லியராக 4 o'clock அந்த மாதிரி 11 o'clock எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. இது வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்ப்ரவுட் வந்து நம்ம வந்து ஓவர் நைட் அது தண்ணியில் எந்த ஒரு விதையோ ஓவர் நைட் தண்ணியில் நம்ம ஊற வச்சு மார்னிங் அதை வந்து ஒரு துணியில் ஹேங் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணியை வடிகட்டி ஆர் ஸ்ப்ரவுட் மேக்கிங் மிஷினே இப்போ கிடைக்குது. மிஷின் மீன்ஸ் அந்த லேயர் தட்டாக இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொரு ஸ்ப்ரவுட்டை நம்ம வச்சுட்டு ஒரு நாள் கழித்து அது வந்து நல்லா முளை விட்டுக்கும். இந்த மாதிரி முளை விட்டுக்கும். இன்றைக்கி வந்து நான் மிக்ஸ்டாக எடுத்திருக்கேன். இதில் வந்து வெந்தயம் இருக்குது, பச்சை பயிர் வச்சுருக்கேன், அப்புறம் பீன்ஸ் வச்சுருக்கேன், கருப்பு சன்னா வச்சுருக்கேன், கருப்பு கொண்டக்கடலை வச்சுருக்கேன். மிக்ஸ்டாக நம்ம வந்து பேலன்ஸ்டாக நம்மளுக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்குங்கிறதுனால நான் மிக்ஸ்டாக எடுத்துருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒயிட் வினிகர் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பவுலில். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பெப்பர் எடுத்துக்கலாம். பெப்பர் வந்து இந்த இதில் காய்கறியில் கொஞ்சம் இதெல்லாம் சேரும்போது கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து நம்ம பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்றது நம்மளுக்கு ஸ்டமக்குக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே பெப்பர் வந்து இந்த மாதிரி சலாடு, சாட் இதுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் தான் சாட்டு சலாடுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் ஆலிவ் ஆயில் கிடைக்கலன்னா 1 ஸ்பூன் நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சிறிதளவு போதும், நிறைய வேண்டாம். இது வந்து நல்லா அப்படியே அந்த வினிகரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வினிகர் ப்ளஸ் அந்த லைம் ஜூஸில் அந்த ஆயில் அதில் வந்து டிசால்வ் ஆயிடும். நம்ம அதை வந்து நல்ல ஒரு விஸ்க் வச்சோ ஒரு ஸ்பூன் வச்சோ நம்ம அடிக்கும்போது நல்லா டிசால்வ் ஆயிடும். பாருங்க, ஆயில் தனியாகவே இல்லை, அதில் டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஆனியன் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன டொமேட்டோ, அதில் உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு அதை சாப் பண்ணி வச்சுருக்கேன். சிறிதளவு கொத்தமல்லி இலை, கேப்சிகம் எடுத்துருக்கேன். ஒரு பாதி கேப்சிகம் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வச்சுருக்கேன். நீங்கள் துருவி வச்சுக்கலாம், அது பொடிசாக கட் பண்ணி கூட வச்சுருக்கலாம். எனி வெஜிடபிள், குக்கும்பர் போட்டுக்கலாம். குக்கும்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் கிடச்சா கூட நம்ம அது ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் இப்போ மாங்காய் சீசன் இல்லை, ஸோ நான் ஆட் பண்ணலை. ஆட் பண்ணிக்கலாம். கலந்துக்கோங்க. வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அந்த வினிகரில் கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கும். ஸோ வந்து உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்டை நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம்.
வெந்தயம்லாம் ரொம்ப நல்லது, உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. இது வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். சுகர் கான்சியஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிங்க, கொஞ்சம் ஒரு பிட்டர் ஃப்ளேவர் வரும். ஸோ வந்து கொஞ்சமாக நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஸ்ப்ரவுட் உங்களுக்கு ராவாக சாப்பிட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக அந்த இட்லி சட்டியில் வச்சு ஒரு ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஒரு துணியில் அதை வச்சு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்த துணியில் வச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் லைட்டாக ஸ்ட்ரீம் பண்ணி கூட, நீங்கள் வேக வச்சு தண்ணியை வெளியே எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரீம் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து லெமன் ஜூஸ் தென் வினிகர் ஆட் பண்ணிக்கிறதுனால ஒரு லைட்டு ஒரு புளிப்பு சுவையோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதோட அந்த பெப்பர் காரம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பெப்பரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து சிறிதளவு சாட் மசாலா, இது வந்து கடையில் கிடைக்குது, சாட் மசாலா ஆட் பண்ணி அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு ராக் சால்ட் கிடைச்சா கூட அந்த சால்ட்டு நம்ம சால்ட்டுக்கு மேலே ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். சிறிதளவு சாட் மசாலா. இது வந்து லஞ்சு டின்னரோட ஒரு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சலாட் சாட் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம லஞ்சு டின்னர் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் முன்னாடி இதை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது இதை எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த லெமன் ஜூஸ் அந்த வினிகர்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு மிக்ஸ் பண்ணி இமிடியேட்டாக நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஆனியன்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம பச்சை ஆனியன் போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஆனியன் லீக்ஸ் கூட போடலாம். ஆனியன் லீக்ஸ் இருந்தால் கூட போடலாம், நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்பொழுது சுவையான மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட் சாட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இது ஒரு கேபேஜோடைய இலையில வச்சு நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் வராங்க, இந்த மாதிரி ஸ்டார்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் அது வந்து ப்ரெசென்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.